பிரைஸ் தி லார்ட். அருமையான இந்த நல்ல காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருடைய கிருபையும் கர்த்தருடைய இரக்கங்களும் மிகவும் பெரியவைகள் என்று பார்க்கிறோம். இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக 1 நாளாகமம் புத்தகம் 17வது அதிகாரம் 25வது வசனம். உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய நீர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். தாவீதுக்கு ஒரு பெரிய வாஞ்சை. நான் கேதுரு மரத்தினாலே செய்யப்பட்ட வீட்டிலே வாசமாயிருக்கிறேன். ஆண்டவருடைய பெட்டியோ இன்னும் திரைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறது என்று சொன்னார். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இதில் வாசம் பண்ணலாம்? ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை காண வேண்டும். அதுவரைக்கும் நான் என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் இமைகளுக்கு நித்திரை வரவிடுவதும் இல்லை என்று ஆண்டவரிடத்துல பொருத்தனை பண்ணினான். எவ்வளோ அநேகருடைய இருதயத்தில் இல்லாத ஒரு சிந்தை தேவனை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து இந்த தாவீதுக்கு உண்டானது என்று பார்க்கிறோம். அவனுடைய சிந்தையை கர்த்தர் கனப்படுத்தினார். அவன் தேவனுக்கு ஆலயம் கட்ட வேண்டும் என்று வாஞ்சித்தான். தேவனாகிய கர்த்தர் நாத்தான் தீர்க்கதரிசியை அனுப்பி, நான் உனக்கு வீடு கட்டுவேன் என்று தாவீதோடு பேசினார் என்று பார்க்கிறோம். அவ்விதமாக பாருங்க, கர்த்தர் பேசினார். அதான் சொல்லுகிறான், உனக்கு வீடு கட்டுவேன் என்று என் தேவனாகிய கர்த்தர் உமது அடியான் செவி கேட்க வெளிப்படுத்தினீர். ஆகையால் உமக்கு முன்பாக விண்ணப்பம் பண்ண உமது அடியானுக்கு மன தைரியம் கிடைத்தது. கர்த்தரிடத்துல அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே எனக்கு வீட்டை கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறான். இந்த நாட்களிலும் கூட நம்மில் அநேகர் வீடு வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கலாம். அல்லது இன்னும் அநேகர் எனக்கு ஒரு வீடு வேண்டும் என்கிற ஒரு ஆசையோடு இருந்து கொண்டிருக்கலாம், எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆம், பாருங்கள், ஒரு வீடு நிச்சயமாக நமக்கு தேவை. நாம் வாழுவதற்கு, நாம் கர்த்தரை துதிப்பதற்கு, ஜெபிப்பதற்கு, குடும்பமாய் நாம் இருப்பதற்கு ஒரு வீடு நமக்கு நிச்சயமாய் தேவை. கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் சொந்த வீட்டை கொடுக்க வேண்டும் என்கிறது தான் எங்களுடைய வாஞ்சையும் ஜெபம். எங்களுடைய சபையில கூட பார்க்கும்போது அநேக வீடு இல்லாத ஜனங்களுக்கு கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமாக வீடுகளை, வீட்டு வாசல்களை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அவர் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்துகிற தேவன் என்று வேத புத்தகம் சொல்லுகிறது. தேவனுக்கும் அதுதான் விருப்பம், நீங்கள் சொந்த வீட்டில் இருக்க வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்குள்ள விலைவாசி மற்ற காரியங்களை பார்க்கும்போது இது சாத்தியமா, இது கூடுமா என்கிறதான ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே எழுந்து விடுகிறது என்று பார்க்கிறோம். ஆனால் தேவ பிள்ளைகள் சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது ஆண்டவர் அற்புதமாக உங்களுக்கு வீடு கட்டி தருவார். ஆண்டவர் அதிசயமாக உங்களை நடத்துவார். ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். பாருங்க, இந்த தாவீதுக்கு ஆண்டவர் உனக்கு வீடு கட்டுவேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாக வெளிப்படுத்தினபடினாலே ஆண்டவரை நோக்கி ஒரு வீட்டிற்காக ஜெபிக்கக்கூடிய மன தைரியம் அவனுக்கு கிடைத்தது. இந்த நாள்ல நாமும் கூட இந்த வார்த்தைகளை கேட்கிற நாமும் கூட மன தைரியம் அடைந்து விசுவாசத்தோடு கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே எனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரும் என்று சொல்லி கர்த்தரிடத்துல கேட்கும் போது நிச்சயமாக சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டி தருவதற்கு இந்த ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீதம் 127 முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டாராயில் அதை கட்டுகிறவனுடைய பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காவாராயில் காவலாளிகள் விழித்திருக்கிறது விருதா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தான் நமக்கு வீட்டை கட்டி தருகிறவர். விசுவாசத்தோடு காணப்படுவோம். நம்முடைய கர்த்தராய் இயேசு கூட என்ன சொன்னார் தெரியுமா? நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்தில் நீங்களும் இருக்கும்படி உங்களை என்னிடமாய் சேர்த்து கொள்ள வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, இந்த உலகத்தில் ஆனாலும் சரி, மறு உலகத்தில் ஆனாலும் சரி, நமக்கு ஒரு வீடு வேண்டும் என்கிறத தேவனாகிய கர்த்தர் திட்டமாய் அறிந்திருக்கிறார். ஆகவே தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கொடுக்கிற கர்த்தர் நம்முடைய தனிமையை உணர்ந்து நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்து நிச்சயமாக இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு செய்வார் என்கிறத விசுவாசிப்போம். தொடர்ந்து ஜெபிப்போம். கர்த்தரிடத்தில் இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபிப்போம். நல்லவரும் கிருபை நிறைந்தவரும்
எங்களுக்காக வீடு கட்டி தருகிறவருமாகிய நல்ல கர்த்தாவே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான இந்த அதிகாலை நேரத்துல உம்முடைய சமூகத்துல வந்து தாவீதுக்கு வீடு கட்டுவேன் என்று சொன்ன வார்த்தையை ஆண்டவரே நாங்கள் நினைவு கூற கிருபை தந்தீர். ஆண்டவரே, இந்த தாவீதை போல நாங்களும் கர்த்தரை நோக்கி வீட்டிற்காக ஜெபிக்க, சொந்த வீட்டிற்காக ஜெபிக்க எங்களுக்கு மன தைரியத்தை கர்த்தர் தந்திருக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை கேட்டு இவர்கள் குடும்பங்களை அற்புதங்களை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே, அவர்கள் வாழ்ந்து கர்த்தருக்குள்ளே சுகித்திருக்கும்படி சொந்த வீடுகளை கொடுத்து கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறோம். பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.